2 பேர் R15 வண்டியில் வராங்க. ஒரு +2 மாணவனும் ஒரு 21 வயசு பையனும் 2 பேரும் R15 வண்டியில் வராங்க. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வந்து டிப்பர் லாரி இருக்குது. குறுகிய சாலை இங்கே விபத்து ஏற்பட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ இடம். இருந்து முத்தம்பட்டி போகிற வழியிலங்க ஆஞ்சநேயர் கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தான். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. 2 பேர் R15 வண்டியில் வராங்க. ஒரு +2 மாணவனும் ஒரு 21 வயசு பையனும் 2 பேரும் R15 வண்டியில் வராங்க. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வந்து டிப்பர் லாரி வருது. இந்த இடத்துல ஒரு எஸ்பெட்டு குறுகிய சாலை இங்கே விபத்து ஏற்பட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துலயே இறந்துடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிற இடத்துல ஒரு விபத்து, பெரிய விபத்துன்னு சொல்லணும், கோர விபத்து அப்படின்னு சொல்லணும். 2 இளைஞர்கள் ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. R15 பைக்ல வராங்க, டிப்பர் லாரி வருது, மோதி இறந்துடுறாங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே ஹெல்மெட் போடல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே பைக் ஓட்டும் போது தயவு செய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அதே போல் R15 இது மாதிரி வந்து சிசி அதிகமாக இருக்கிற வண்டிலாம் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹில்ஸ் பகுதி, ரொம்ப ரோடு வந்து ஒரு சின்ன ஏரியான்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓட்டும் போது ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க. இப்போதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த வாரம் திங்கட்கிழமை தான் கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு. ஹெல்மெட் போறதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவருடைய பேச்சுக்கு அப்புறமாச்சும் இந்த 2 பசங்க ஹெல்மெட் போட்டு டிராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த 2 உயிருமே இருந்திருக்கும். தயவு செய்து ஹெல்மெட் போடாம பைக் எடுக்காதீங்க. அவங்கவுங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க வந்து ஒவ்வொருத்தரையுமே, அப்பா பைக் எடுத்தாலும் சரி, இல்ல பையன் பைக் எடுத்தாலும் சரி, யார் பைக் எடுத்தாலுமே ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தயவு செய்து நீங்க சொல்லுங்க. சொல்றதை விட ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வைங்க. இந்த மாதிரி ஹெல்மெட் போடாம இனி எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன்.